ராகாபின் வீடு என்ற ஒரு வேதபாட பகுதியை நாம் இந்த நாட்களிலே படித்து கொண்டு வருகிறோம். பல பகுதிகளை நாம் கேட்டோம். ராகாப் தன் வீட்டுக்கு வந்த 2 வேவுக்காரர்களை தன் வீட்டிலே மறைத்து ஒளித்து அவர்களை பத்திரப்படுத்தி வைத்தாள். ஸ்தோத்திரம். வீட்டிலே மறைத்து ஒளித்து பத்திரப்படுத்தி வைத்தாள். எதற்கு? தனக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படிக்கு. நானே என் குடும்பமும் அழிந்து போகக்கூடாது, நானே என் வீட்டாரும் அழிந்து போகக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தினால் ராகாப் அந்த 2 வேவுக்காரர்களை ஒளித்து மறைத்து வைத்தாள். ஸ்தோத்திரம். நேற்று நாம் என்ன பார்த்தோம்? அந்த 2 வேவுக்காரர்களை அவள் மேல் வீட்டில் மறைத்து ஒளித்து வைத்தாள். மேல் வீட்டில் மறைத்து ஒளித்து வைத்தாள். ஸ்தோத்திரம். மேல் வீடு என்பது 2 பகுதி. ஒன்று பரிசுத்தாவின் அபிஷேகம், இன்னொன்று சபை. நம்மை மறைக்கும் இடம் சபை. நாம் மறைந்து இருக்கும் இடம் சபை. நம்மை மறைத்து நம்மை காப்பாற்றுவது சபை. ஸ்தோத்திரம். சபையின் முக்கியத்துவங்கள் எல்லாம் நேற்று நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். கடவுள் நம்மை சபைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். உன்னை கடவுள் உன் சபையில கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன்? கடவுள் உன்னை காப்பாற்றுகிறார். உனக்கு ஏற்ற ஒரு மெய்ப்பன் இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறார். ஏன்? உன்னை பாதுகாக்கும்படிக்கா. ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிப்பதும் கடவுள் தான். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதும் அவர் தான். ஞானஸ்தானம் கொடுக்கறதும் அவர் தான். நமக்கு ஒரு சபையின் ஐக்கியத்தை கொடுப்பதும் அவர் தான். ஸ்தோத்திரம். அப்போ சபை நம்மை மிகவும் பாதுகாக்கிற ஒரு இடம் என்று நாம் பார்த்தோம். நேற்று நம்ம பல காரியங்களுக்கு சபையை குறித்து நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு ராகாப் ஒளித்து வைத்த 2வது இடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ராகாப் தன் வீட்டுக்கு வந்த 2 வேவுக்காரர்களை 2வது அவர் எந்த இடத்துல ஒளிச்சு வைக்கிறார்? சணல் தட்டைக்குள்ளே ஒளித்து வைக்கிறாள். ஸ்தோத்திரம். சணல் தட்டைக்குள்ளே ஒளித்து வைக்கிறாள் என்று நாம் பார்த்தோம். நேற்று அந்த சணல் தட்டை நான் காட்டினேன். ஆமாம், ஸ்தோத்திரம். இதான் சணல் தட்டை. நேற்று நாம் பார்த்தோம்ல, சணல் தட்டை. இதை அவருக்கு அறுவடை செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை வீட்டு மேலே அதை காய வச்சு அதை பக்குவப்படுத்துகிறார்கள். இதுதான் அந்த சணல் தட்டை. ஸ்தோத்திரம். இதுதான் பாருங்க, அவங்க 2 பேரையும் ராகாப் மறைச்சு வைக்கிறா. பாருங்க, இப்படி சணல் தட்டைக்குள்ள அப்படியே மறைத்து வைக்கிறாள். 2 பேரும் அப்படியே மறைக்கிறா. சணல் தட்டையில் போட்டு அவங்கள அப்படியே 2 பேரையும் மறைத்து வைக்கிறாள். ஸ்தோத்திரம். அப்போ இந்த சணல் தட்டை என்ன என்றால், இந்த சணல் தட்டை வஸ்திரத்தை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? வஸ்திரம்னா என்ன? வஸ்திரம்னா என்ன? ட்ரெஸ். ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். ராகாப் அந்த சணல் தட்டையை அறுவடை செய்து வீட்டில் பக்குவப்படுத்தி வைக்கிறார். எடுத்துக்க வைக்கிறாங்கன்னா அதை நூலா செய்வதற்கு, நூலா செய்து அதை வஸ்திரங்களுக்கு அவர்கள் உபயோகப்படுத்துவதற்காக, வஸ்திரங்களை ட்ரெஸ் செய்வதற்காக அந்த சணல் தட்டையை அவர்கள் பக்குவப்படுத்தி வைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சணல் தட்டை என்பது ஆசாரியன் வஸ்திரம். சணல் தட்டை என்பது என்ன சொல்லுங்க பாப்போம்? ஆசாரியனுடைய
வஸ்திரம். ஸ்தோத்திரம். ஆசாரனுடைய வஸ்திரம். எங்க படிக்கிறோம் என்றால் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க ஒரு முறை. லேவியராகமம் போதும் போதும் போதும். யாருடைய வஸ்திரம் இது? ஆசாரியன். ஸ்தோத்திரம். சணல் வஸ்திரத்தை காண்பிக்கிறது. சணல் தட்டை அதுல கொண்டு போய் இவங்க 2 பேரும் ஒளிச்சு வைக்கிறார் ராகாப். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறைத்து காப்பாற்றுவது நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரம். இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா இருக்கும், நீங்க எப்படியாவது கேட்ச் பண்ணிக்கங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றுகிற இன்னொரு பகுதி எது என்றால் அபிஷேகம் என்று பார்த்தோம், சபை என்று பார்த்தோம். அடுத்தது எது? இது ஆவிக்குரிய வஸ்திரம். இப்ப மேல நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். எதுக்குங்க? நம்முடைய நிர்வாணம் மறைக்க, நம்மை பாதுகாக்க. அப்படிதானங்க? ட்ரெஸ் ஒரு ப்ரொடெக்ஷன். அப்படிதானங்க? ஸ்தோத்திரம். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்திற்கு வஸ்திரம் உண்டு. நான் முன்னாடி சொன்னேன், நமக்குள்ள எத்தனை உடம்பு இருக்குது? எத்தனை உடம்பு இருக்குது? 3 உடம்பு இருக்குது. நம்ம இதான் பார்க்கிறோம். 2 உடம்பு உள்ள இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல. 3 சரீரம் இருக்கிறது. அதுல ஒரு சரீரம் தான் ஆவிக்குரிய சரீரம். அந்த ஆவிக்குரிய சரீரம் தான் பரலோகத்துக்கு போகும். அப்போ அந்த ஆவிக்குரிய சரீரத்திற்கு ஆகாரம் இருக்கிறது. அந்த சரீரத்திற்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஆகாரம் இருக்குது, அதுக்கப்புறம் வஸ்திரமும் இருக்கிறது. ஆவிக்குரிய சரீரத்திற்கு ஆகாரம் எது? பைபிள், ஜபம், அபிஷேகம், பிரசங்கம், அதுக்கப்புறம் கடலுக்குள்ள சந்தோஷம். இதெல்லாம் தான் ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஆகாரம். அததான் நம்ம சபையில படிச்சோம். சபையை தேவன் போஷிக்கிறார். சபையை கடவுள் என்ன செய்யறாரா? போஷிக்கிறார்னா என்ன? சாப்பாடு கொடுக்கிறது. என்ன சாப்பாடு? நம்ம உள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனுக்கு, சரீரத்திற்கு சாப்பாடு எங்க கிடைக்கும்? சபையில கிடைக்கும். அதுதான் சர்ச்சுக்கு வரணும். ஒரு 4 வாரம் சர்ச்சுக்கு வராம பாருங்க, உள்ள இருக்கிற ஆவிக்குரிய சரீரம் என்ன ஆயிடும்? ஒடுங்கி சோர்ந்து போயிடும். ஏன்னா சோறு இல்லை அதுக்கு. 4 வாரம் ஜெபம் பண்ணாம இருப்பாருங்க. 1 மாசம் நீங்க பைபிள் படிக்க பாருங்க, உங்களுக்குள்ளே ஒரு சோர்வு வந்துடும், ஒரு பலவீனம் வந்துடும். இந்த சரீரத்திற்கு இல்ல, உள்ள இருக்கிற ஆவிக்குரிய சரீரத்திற்கு சோர்வு உண்டாகிறது. அதே போல எப்படி ஆவிக்குரிய சரீரத்திற்கு ஆகாரம் கிடைக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய சரீரத்திற்கு ட்ரெஸ் வேணும், ஆவிக்குரிய சரீரத்திற்கு வஸ்திரம் வேண்டும். அதுதான் இந்த சணல் தட்டை. ஸ்தோத்திரம். என்னென்ன ட்ரெஸ் நான் அப்புறம் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்திரம் இல்லாமல் ஒருவனும் கடவுளை தரிசிக்க முடியாது. நம்ம ஆவிக்குரிய ட்ரெஸ் இல்லாம நம்ம கடவுளை சந்திக்க பார்க்க முடியாதான். நிர்வாணமாய் ஒருவனும் ஆண்டவரை பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். கடவுள் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார். கடவுளுக்கு இந்த உடம்பு தெரியாது, அவருக்கு இந்த ட்ரெஸ் தெரியாது. எந்த சரீரம் தெரியும் அவருக்கு? நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் ஒன்று இருக்குது பாருங்க, அதை தான் கடவுள் பார்ப்பார். அது எப்படி இருக்குது? ஆதாம் கடவுள்கிட்ட நல்லா இருந்தான், திடீர்னு ஓடி போய் கடவுள்கிட்ட பயந்து போய் ஒளிஞ்சிட்டான். ஏன் ஓடி ஒளிந்தான்? ஆதாமே ஆதாமே ஆண்டவர் கூப்பிடுறாரு. நல்லா வந்து பேசுறவன் தான், நல்லா பேசுறவன் தான், நல்லா ஓடி வரவன் தான். அப்பா ஆண்டவரே அப்படி சந்தோஷமா பேசுறவன் தான். இன்னைக்கு பார்த்தா ஓடி ஒளிறான். போய் கடவுள் தேடுறாரு, டே எங்கடா இருக்கிற? இன்னைக்கு பார்த்தா ஓடி ஓடி ஒளிறான் போயிட்டு. எதற்கு ஓடி ஒளிந்தான் அவன்? எதற்குங்க? தான் நிர்வாணம். நிர்வாணம் என்ன? திகம்பரம். நிர்வாணம் என்ன? நேக்கட்னஸ். நிர்வாணம் என்ன? ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதா நிர்வாணம். தான் நிர்வாணம் என்று தெரிந்தால் ஓடி ஒளிறான்.
கடவுள்கிட்ட வரமாட்டான். இப்போ நம்ம உதாரணம் ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம உதாரணம் சரண்யா வீட்டுக்கு போகிறோன்னு வச்சிங்க. அவன் குட்டி பையன்ங்கிறான். அவன் போகிற நேரத்தில் அவன் ட்ரெஸ் எல்லாம் நிற்கிறான்னு, ட்ரெஸ் எல்லாம் அப்போ தான் குளிச்சு வந்துக்கிறான்னு வச்சுக்கா. அப்படியே நிற்கிறான். அது அவனு பையன் ட்ரெஸ் எல்லாம் நிற்கிறான். நான் போனவொடனே என்ன பண்ணுவான்? அவன் ஓடி ஒழிஞ்சு போய் பாஸ்ட் வர்றாரு, டேய் செடியை போடுறா, டேய் பேண்ட்டை போடுறா அப்படின்னு சரண்யா சொல்லணும். அவன் ஓடி என்ன பண்ணுவான்? ஒளிவான். இன்றைக்கு மனிதன் ஏன் ஒளிகிறான்? ட்ரெஸ் இல்ல. சர்ச்சுக்கு வேணா வரமாட்டாரு. ஏசப்பா கிட்ட வேணா வரமாட்டேன், சர்ச்சுக்கு வேணா வரமாட்டேன். ஐயோ நான் வரல. ஏன்? நீ 1000 கூப்பிட்ட போட்ட வரமாட்டானா? ஏன்? என்ன அர்த்தம்? அது அவனுக்குள்ள இருக்கிற அந்த சரீரத்துக்கு ட்ரெஸ் இல்லை. அவன் நிர்வாணமா இருக்கிறதுனால கடவுளிடத்தில் வருவதற்கு பயப்படுகிறான். எவ்வளவு பேர் நம்ம கூப்பிடுறோம், வரமாட்டாங்க. ஸ்தோத்திரம். ட்ரெஸ் இருக்கிறவனுக்கும் ட்ரெஸ் இல்லாதவனுக்கும் வித்தியாசம் சொல்றேன் பாருங்க. வஸ்திரம் உள்ளவனுக்கும் ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாதவனுக்கும் வித்தியாசம் என்ன? நான் சொல்றேன் கவனிங்க. ஆவிக்குரிய வஸ்திரம் உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷனுக்கு ட்ரெஸ் போட்டு இருக்கிற ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒரு காலத்தில் நான் பாவியா இருந்தேன், ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு, இன்னைக்கு நான் ஏசப்பா புள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லுவான். யாரு? யாரு? ஆவிக்குரிய வஸ்திரம் உள்ளவன், ட்ரெஸ் போட்டிருக்கிறவன். இந்த ட்ரெஸ் இல்ல. இந்த பிரசங்கத்தில் இந்த ட்ரெஸ் நீ பார்க்க கூடாது. நீங்க நான் சொல்றதுலாம் வேற ட்ரெஸ், ஆவிக்குரிய ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் போட்டு என்ன சொல்லுவான்? ஒரு காலத்தில் நான் பாவியா இருந்தேன், ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என் பாவம் நீக்கிட்டாரு, என் பாவ வாழ்க்கையை மாற்றிட்டாரு, இன்னைக்கு நான் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். யாரு? ட்ரெஸ் உள்ளவன், ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஆவிக்குரிய ட்ரெஸ் பெற்றவன். ஆவிக்குரிய ட்ரெஸ் இல்லாத ஒரு நிர்வாணி என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் பாவி, நான் பாவி, நான் சர்ச்சுக்கு வரல, நான் தப்பு பண்றேன், எனக்கு பயமாகுது, என்னை கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன் சர்ச்சுக்கு, நான் தப்பு பண்றேன், இதே சொல்லுவான். நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், என்னை கூப்பிடாதீங்க, நான் பாவி, நான் தப்பு பண்றேன், நான் நல்லவன் கிடையாது, நான் கெட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் சர்ச்சுக்கு வரமாட்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னங்க? அவனுக்குள்ள என்ன இல்லை? அவனுக்கு இல்ல ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லை. ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாத என்ன சொல்றான் அவன்? என்ன சொல்றான் அவன்? இன்னும் நான் பாவி தான், இன்னும் நான் பாவி, இன்னும் நான் பாவியா தான் இருக்கிறேன், இன்னும் நான் பாவியா தான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். சபைக்கு வருவதில்லை, குற்ற மனசாட்சி, என்கிட்ட தப்பு இருக்குது, என்கிட்ட பாவம் இருக்குது என்று குற்ற உணர்வு உள்ளவன் ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாதவன். ஸ்தோத்திரம். இத பாருங்க, நம்ம எப்பொழுதும் குற்ற உணர்வு, பாவம் எங்குள்ள இருக்குதுன்னு சொல்லி சாத்தான் நம்மளை ஏமாற்றுவோம். ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. புரியுதுங்களாங்க? சர்ச்சுக்கு எந்த சூழ்நிலையும் தைரியமாக வரணும். குறைகள் உண்டு, ஆனாலும் நான் நீ தப்பு பண்ணிட்டேன் சர்ச்சுக்கு வரமாட்டேன் சொல்லவே கூடாது. அது சாத்தானின் தந்திரம். நீ பாவம் பண்ணிட்ட சர்ச்சுக்கு வான்னு ஒருபோதும் கடவுள் சொல்ல மாட்டார். அப்படி சர்ச்சு யாருக்கு? பாவிங்களுக்கு தான் சர்ச்சு, கெட்டவனுக்கு தான் சர்ச்சு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சர்ச்சுக்கு வரல, நீ சர்ச்சுக்கு வராத அப்படின்னு பைபிள் எங்கேயும் சொல்லல, இயேசு சொல்ல மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் சர்ச்சுக்கு ஓடி வந்துடணும். அப்போ அவர்கள் ஆவிக்குரிய வஸ்திரம் உள்ளவர்கள், ஆவிக்குரிய வஸ்திரம் பெற்றவர்கள், அவங்களுக்கு ஆவிக்குரிய வஸ்திரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப இந்த சணல் தட்டை என்பது, இந்த சணல் தட்டை நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். சரி, இந்த ஆவிக்குரிய வஸ்திரம் எப்படி இதை துவைக்கிறது? எப்படி துவைக்கிறது? அதை இந்த ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? வாஷிங் மிஷினில் போட்டுடுறோம், துவைச்சிடுறோம், மாட்டிக்கிறோம். ஆனால் அந்த ட்ரெஸ் எப்படி துவைக்கிறது? கண்ணுக்கு கூட தெரியாது, அது கண்ணு கூட தெரியாது. ஆனால் அந்த ட்ரெஸ் கூட அழுக்காகுமா? பைபிளில் போட்டிருக்குது. அந்த ஆவிக்குரிய ட்ரெஸ் கூட என்ன ஆகுமா? அழுக்காகும். ஆசாரணியாக யோசுவாவின் வஸ்திரம் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா என்று சகரியால் எழுதப்பட்டிருக்கிறது.
ஜோஷுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். சகரியா புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அழுக்கு வஸ்திரம். அப்ப நம்ம ஆவிக்குரிய வஸ்திரம் கூட என்ன ஆகுமா? அழுக்காகும். எப்படி துவைக்கிறது? அதை எப்படி வெள்ளையாக்குறது? ஜெபம். எப்படி துவைக்கிறதுங்க? ஜெபம். எந்த அளவுக்கு கடவுளிடத்தில் ஜெபிக்கிறீர்களோ, ஜெபம் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளான மனுஷனுடைய ட்ரெஸ், அவங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் வெண்மையாயிருக்கும். இயேசு மலை மேல் இருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரம் வெண்மையா இருந்தது. பைபிள்ல போட்டிருக்குது. வஸ்திரம் எப்படி இருந்துச்சா? வெண்மையான பனியை போல வெண்மையா இருந்தது. ஸ்தோத்திரம். அதீங்களா? ஜெபம் நம்முடைய வஸ்திரங்களை சுத்தமாக்கும். ஜெபம் நம்முடைய வஸ்திரங்களை வெண்மையாக்கும். ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை சுத்தமாக்கும். ஸ்தோத்திரம். வஸ்திரம் இல்லாமல் கடவுள்கிட்ட போக முடியாது. அழுக்கு வஸ்திரம் போட்டும் கடவுள்கிட்ட போக முடியாது. கிழிந்து போன வஸ்திரம் போட்டும் கடவுள்கிட்ட போக முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். அவன் கடவுளுக்கு முன்னாடி நிற்க முடியல. கடவுளே அவனுக்கு வேற ட்ரெஸ் போடுறாரு. அந்த வசனம் நாளைக்கு பார்க்கலாம். இரண்டாவது, கிழிந்த வஸ்திரம். லேவியர்ல அங்க படிக்கும் பொழுது யார் கிழிந்த வஸ்திரங்கள் போடுவார்கள் என்றால், குஷ்டரோகி, வியாதிஸ்தன், சாபம் உள்ளவன் தான் கிழிந்த வஸ்திரம் போட்டிருப்பானா. ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வஸ்திரம் கிழியக்கூடாது, அழுக்காகக்கூடாது. அதை எப்பொழுது நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இப்படி ஆவிக்குரிய வஸ்திரம் தான் இந்த சணல் தட்டை. ஆமென். சரி, இன்னைக்கு வேற ஒரு 2-3 விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன அந்த விஷயம்னா, வேதத்தில் காணப்படும் 4 வஸ்திரங்கள். ட்ரெஸ் எப்படி வந்துச்சு? இது ஆவிக்கிற ட்ரெஸ் இல்ல, சாதாரண ட்ரெஸ் தான். வஸ்திரம் எப்படி வந்தது? வஸ்திரத்தின் படிகள் என்று ஒரு 4 விஷயம் சொல்றேன் பாருங்க. முதலாவது, மனிதனுக்கு தேவன் கொடுத்த வஸ்திரம் என்ன? முதலாவது, மனிதனுக்கு தேவன் கொடுத்த வஸ்திரம் என்ன? முதலாவது, மனிதனை உண்டாக்கி கடவுள் அவனுக்கு கொடுத்த முதல் வஸ்திரம் ஒளியின் வஸ்திரம். ஒளியின் வஸ்திரம். சொல்லுங்க. அதான் முதலாவது மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த ட்ரெஸ், ஆவிக்குரிய வஸ்திரம். எப்படி இருந்துச்சு அந்த வஸ்திரம்? அது ஒளியின் வஸ்திரம். ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம் ஒளியின் வஸ்திரம்னு என்றால், கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் மனிதன் கடவுள் சிருஷ்டித்தான வைக்கிறாரு. அவன் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் நல்ல பழம் சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா தோட்டத்தில் இருக்கிறான். எப்போ அவன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமை செய்து பழத்தை புசித்தானோ, அதுக்கு அப்புறம்தான் அவன் ட்ரெஸ் இல்லை, நிர்வாணமா நான் இருக்கிறேன்னு அவனுக்கு தெரிஞ்சுது. இதான உண்மை. ஸ்தோத்திரம். அப்ப அந்த பழம் புசிப்பதற்கு முன்பாக அவனுக்கு இருந்த ட்ரெஸ் என்ன? ஒளி. ஒளி. ஸ்தோத்திரம். அவன் வெளிச்சமா இருந்தான். அவன் நிர்வாணம் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க லைட் இருக்குது. அந்த லைட் நீங்க உள்ள இருக்குது. லைட் எரியும் போது உள்ள இருக்கிறத பார்க்க முடியுமா? சொல்லுங்க. இப்போ லைட் எரியுது. இப்போ லைட்டை எரியுது உள்ள பார்க்க முடியுமா? அதை ஏங்க பார்க்க முடியாது? உள்ள என்ன இருக்குதுன்னு. இப்போ குண்டு பல்ப் இருக்குது, உள்ள அது அந்த இதை பார்க்க முடியுமா? முடியாது. வெளிச்சம், பிரகாசம். அதே போலதான் மனுஷன் பிரகாசமா இருந்தான். அவன் பாடி, அவன் நிர்வாணம் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. ஆமென். ஒளியின் வஸ்திரம். முதலாய் கடவுள் மனிதனுக்கு கொடுத்த ட்ரெஸ் பேரு லைட். ஒளியின் வஸ்திரத்தை கொடுத்தார். அவன் ஒளியா இருந்தான். ஒளி அவனை மூடி இருந்தது. வெளிச்சம் அவனை பிரகாசித்திருந்தது. அவன் நிர்வாணம் வெளியே தெரியாமல் இருந்தது. அவன் நிர்வாணம் அவனுக்கே தெரியாமல் இருந்தது. அவன் நிர்வாணம் மறைக்கப்பட்டிருந்தது.
மனிதன் ஒளியாயிருந்தான், மனிதன் வெளிச்சமாயிருந்தான், மனிதன் தேவ சாயலாயிருந்தான். ஸ்தோத்திரம். ஏனென்றால் கடவுளும் கூட வெளிச்சம் தாங்கிறாராம். சங்கீதத்தில் படிக்கிறோம், அவரும் கூட ஒளியில் வாசம் பண்ணுகிறார், வெளிச்சமா இருக்கிறார். அவர் உண்டாக்கின மனுஷனை எப்படி இருக்கிறான்? ஒளியா இருக்கிறான். ஸ்தோத்திரம். இயேசு என்ன சொன்னார்? நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நானே உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நாமும் கூட, என்ன கவனிங்க, நாமும் கூட பரலோகத்தின் சரீரமாய் மாறி பரலோகத்தில் நம்ம எல்லாரும் வெளிச்சங்களாய் உலாவிக் கொண்டிருப்போம். நாம் பரலோகத்தில் இந்த ட்ரெஸ் இருக்காது, பரலோகத்தில் இந்த உடம்பு இருக்காது, பரலோகத்தில் இவன் எங்கள் மச்சான், என் மாமா, என் பொண்டாட்டி, என் புருஷன், இதெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது. அங்கெல்லாம் ஸ்தோத்திரம். அங்க வேறு சரீரம், அங்கு வேறு தூதர்களை போல இருப்போம். எங்க ஏதேன் தோட்டத்தில் மனிதன் எப்படி இருந்தானோ அதே போல நாம் என்னவா மாறுவோம்? தேவ சமூகத்தில் நாம் வெளிச்சங்களாய் மாறி போவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப மனிதனுக்கு கடவுள் கொடுத்த முதல் வஸ்திரம் என்னங்க? ஒளியின் வஸ்திரம். ஸ்தோத்திரம். இரண்டாவது என்னவென்றால், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது வஸ்திரம் இலை வஸ்திரம். என்ன வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு? இலை வஸ்திரம். இது யார் உண்டாக்குனது? மனிதனே உண்டாக்கின, அவனே, மனுஷனே அவனே. ஸ்தோத்திரம். கடவுள் கொடுத்த லைட்ட, பிரகாசத்தை இழந்து போயிட்டு அத்தை தொலைச்சிட்டு இவர் போய் இலையில போய் தைக்கிறார். இவர் எவ்வளோ நாள் நிற்கும்? இலை எவ்வளோ நாள் நிற்கும்? இலையில ட்ரெஸ் போட்டால் எவ்வளோ நாள் நிற்கும்? ஒரு நாள் கூட நிற்காது. அதான் மனிதனோட மூளை, அதான் மனிதனோட புத்தி. மனுஷனுடைய ஞானம் தேவனுக்கு முன்பாய் ஒரு நாள் கூட நிற்காது. அது நம்முடைய ஞானம், அறிவு தேவனுக்கு முன்பாய் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். இப்ப இரண்டாவது மனிதனுக்கு இலை வஸ்திரம், இலையினால வஸ்திரம் செய்து தன் நிர்வாணத்தை மூட பிரயாசப்பட்டான். ஸ்தோத்திரம். அது நிரந்தரமா இல்லாம போச்சு. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது வஸ்திரம் என்னவென்றால் தோல் வஸ்திரம். மூன்றாவது மனிதனுக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்க? தோல் வஸ்திரம். யார் கொடுக்கிறது? இத யார் கொடுக்கிறதுங்க? கடவுள் கொடுக்கிறார். இதான் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் ரட்சிப்பின் வஸ்திரம். அவனுக்கு ஒரு தோல் வஸ்திரத்தை கொடுத்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்துறார். அவன் நிர்வாணமாய் போகக்கூடாது என்று அவனுக்கு ஒரு தோல் வஸ்திரம். ஸ்தோத்திரம். தோல் வஸ்திரம். இன்னைக்கும் நிறைய மனுஷங்க தோல் நல்லா ட்ரெஸ் போட்டு சுத்தினுக்கிறாங்க காடுகளில். ஸ்தோத்திரம். அடுத்தது நான்காவது வஸ்திரம் என்னவென்றால் நூல் வஸ்திரம். அதான் இப்ப நம்ம போட்டுனுக்கிறோம். என்ன வஸ்திரம் அது? நூல் வஸ்திரம். முதலாவது ஒளி வஸ்திரம், இரண்டாவது இலை வஸ்திரம், மூன்றாவது தோல் வஸ்திரம், நான்காவது நூல் வஸ்திரம். இப்ப நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் என்னது? நூல் வஸ்திரம். இப்படிதான் வஸ்திரம், இப்படிதான் வந்துச்சு. ஸ்தோத்திரம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் ஆவிக்குரிய வஸ்திரங்களை குறித்து நாம் சில படிக்க போகிறோம். அதற்காக இதெல்லாம் சில காரணங்கள் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நூல் வஸ்திரம் கவனிங்க. இந்த நூல் வஸ்திரம் முதலாய் தயார் செய்தது யார் என்றால் எகிப்தியர்கள் தான் முதலாவது செய்கிறாங்க. வசனம் பாருங்க. எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்குது.
அதனால படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். நூல் வஸ்திரம். படிங்கம்மா. ஆமென். அப்போ இந்த நூல் ட்ரெஸ் நல்ல காஸ்ட்லியா, அப்பெல்லாம் நூல் ட்ரெஸ்ல பயங்கர காஸ்ட்லி, இப்ப சாதாரணமா ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ட்ரெஸ்லாம் அவ்வளோ வேல்யூ. ட்ரெஸ் கிடைக்காது. ட்ரெஸ் அது கிடைக்காத பொருள் ஒரு காலத்துல. ஸ்தோத்திரம். அதனால தான் பைபிளில் படிக்கும்பொழுது ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்பொழுதோ வழியில கல்லர் கையில திருடன் கையில மாட்டிக்கிறான். திருடன் அவனை அடித்து அவங்ககிட்ட என்ன பிடுங்குறான்? ட்ரெஸ்ஸை தான் பிடுங்கினான். அடப்பாவி, ட்ரெஸ் ஆடா பிடுங்கினா, இனி நமக்கு தெரியும் நம்ம ட்ரெஸ் நடா அப்படின்னு. அந்த காலத்துல ட்ரெஸ் கிடைக்காத பொருள். இன்னைக்கு மாடல் ட்ரெஸ் குறைய இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போச்சா ட்ரெஸ் எல்லாம் சுத்துவான் மனுஷன், அவ்வளவுதான். சூப்பர், நான் ஆதி மனுஷனா மாறிட்டேன், எனக்கு ட்ரெஸ்ஸே தேவையில்ல. வரப்போகுது பாரு சீக்கிரம். இப்பயே பாதி கீஷன் சுத்தி நிற்கிறான். இன்னைக்கு ட்ரெஸ்ஸோட வேல்யூ தெரியல. ஸ்தோத்திரம். அப்போ அந்த காலத்துல ட்ரெஸ் அவ்வளோ கிடைக்காத ஒரு பொருள். வஸ்திரம் கொடுங்க, மாற்று வஸ்திரம், எனக்கு வஸ்திரம் கொடுங்க. ராஜா கிட்ட வஸ்திரம் கேட்பாங்க, ட்ரெஸ் கொடுங்க எனக்கு. அப்ப துணி கிடைக்காத காலம். சரி, அப்படி இருந்த காலத்துல முதலாவது இந்த விலை உயர்ந்த துணியை தயார் செய்து யாருங்க? எகிப்தியர்கள். ஃபேஷன், அதாவது ஸ்டைல், ஃபேஷன், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஆபரணங்களாக இருக்கட்டும், மேக்கப் பொருளாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் முதல்ல எங்கே தயாரான? எகிப்தில் தான் தயாராச்சு. ஸ்தோத்திரம். சாலமோன் ஆலயம் கட்டும் பொழுது சாலமோனுக்கு புடவை, அவனுக்கு தேவையான எல்லா பொருளும் எங்கிருந்து வருது? எகிப்திலிருந்து தான் வருகிறது. ஸ்தோத்திரம். எங்க ஃபேஷன் அதிகமாக இருக்குதோ அங்கதான் பாவம் பிசாசு இருப்பான். ட்ரெஸ்ஸும் ஆடம்பரமும் அந்நாட்களில் எகிப்து இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ நாட்டில் எங்க தெரியுமா அதிகமான ஃபேஷனு? இப்போ இருக்கிற கண்ட்ரியில் பிரான்ஸ் தான் ஃபேஷன்ல, ட்ரெஸ்ல, ஸ்டைல்ல, பாவத்தில் அதிகமாய் நிரம்பி இருக்கிற நாடு பிரான்ஸ். ஸ்தோத்திரம். இப்படியாய் அந்நாட்களிலே நூல் வஸ்திரத்தை, விலை உயர்ந்த வஸ்திரத்தை தயார் செய்தவர்கள் எகிப்தியர்கள். சரி, ஸ்தோத்திரம். சரி, இப்படி இருக்குது. இப்ப அடுத்தது இஸ்ரவேலர்களிலே முதலாவது இந்த நூல் வஸ்திரத்தை தயார் செய்தவர்கள் யார்? இஸ்ரவேலர்களில். இப்ப யார் நாம் பார்த்தோம்? நம்ம எகிப்தியர்ல பார்த்தோம். உலகத்துல முதலாவது எகிப்தியர்கள் தான் இந்த நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ், அவங்க தான் நூல் வஸ்திரத்தை முதலாவது அவங்க தான் தயார் பண்றாங்க. ஓகேவா? இப்போ இஸ்ரவேலர்கள் நம்ம ஆள்ல யார் முதலா அந்த ட்ரெஸ் தயார் பண்ண ஆரம்பிச்சது என்றால், முதலா நம்ம ஆளுங்க இஸ்ரவேலர். நம்ம ஜனங்கள்ல யார் முதலாவது இந்த ட்ரெஸ்ஸை தயார் பண்ண யார் துவங்கினது முதலாவது என்றால் யூதா குடும்பத்தினர். அது வசனங்குது பாருங்க. அதுக்கு வசனங்குது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்க்கும் பொழுது மெல்லிய புடவைக்கு யார் தயார் பண்றது? யூதா குடும்பத்தார் தான் இந்த ட்ரெஸ்ஸை முதலாவது தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம ஆளுங்க. ஸ்தோத்திரம். ஏனே சொல்ல வரனா, இப்ப யாரை பத்தி பார்க்கறோம்? நம்ம யாரை பத்தி பார்க்கறோங்க? ராகாப். ஏன்னா அவ ட்ரெஸ் பண்றவ, ட்ரெஸ் அங்க அவங்க தயார் பண்றவங்க. அதுக்காக தான் இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு வரேன். ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, அப்போ யூதாவின் குடும்பம் தான் முதலாவது இந்த ட்ரெஸ்ஸை தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த யூதா இஸ்ரவேலர்கள் எங்க இருந்து கத்துக்கினாங்க இத? இந்த நூல் வஸ்திரத்தை தயார் பண்ண இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு கற்றுக்கொண்டார்கள்? எங்க கத்துக்கினாங்க இவங்க இந்த நூல் ட்ரெஸ் எல்லாம் தயார் பண்றதுக்கு? இதெல்லாம் கத்துக்கின்னு தான் ஆசாரியன ட்ரெஸ் இவங்க தைக்கிறாங்க. ஆசாரியனுக்கு நீங்கள் வஸ்திரங்களை உண்டாக்குங்கள் என்று மோசேக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அந்த ட்ரெஸ் தான் நம்ம பார்க்க போறோம்.
ஆசாரியனுடைய வஸ்திரங்கள். இப்ப வஸ்திரம் எப்படி வருதுன்னு நான் சொல்றேன் நான். ஸ்தோத்திரம். அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் யூதா குடும்பத்தார் இந்த ட்ரெஸ்ஸை தயார் பண்றத எங்கு கற்றுக்கொண்டார்கள் என்றால் எகிப்திடத்தில் தான் கற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அங்கதான் இருந்தாங்க இவங்க. எங்க இருந்தாங்க ஆரம்பத்தில்? இவங்க எகிப்துல இருந்தாங்க. அங்க இருக்கும் போது அவங்க கிட்ட என்ன பண்ணினாங்க? இதை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். ஓகேவா? சரி, அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இன்னொரு விஷயம், பைபிள்ல இஸ்ரவேலர் தேவனுடைய பிள்ளைகளில் பைபிள்ல முதலாவது காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டது யார்? வெரி குட். முதலாவது யாருங்க? யோசேப்பு தான் விலை உயர்ந்த வஸ்திரத்தை தரித்தவன். எங்க படிக்கிறோம்? ஆதியாகமம் 41 அதிகாரம் 42 வசனம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 42 வசனம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்களில் நம்ம ஜனங்கள்ல ஆபிரகாமுடைய சந்ததியில முதலாவது ரிச்சா ட்ரெஸ் பண்ணது யாருங்க? ரிச்சா இருந்தாரு, ரிச்சா ட்ரெஸ் பண்ணாரு அவர். ஆமென். நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் யூஸ் பண்ணாரு, காஸ்ட்லியா இருந்தார் அவரு. ஸ்தோத்திரம். யார் அவரு? யோசேப்பு இந்த காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை முதலாவது அவர் உபயோகப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அந்த வசனம் ஒரு படிங்க, ஒரு வாட்டி படிச்சிடுங்க. மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி. ஸ்தோத்திரம். இப்ப முதலாவது இந்த மெல்லிய வஸ்திரம், விலை உயர்ந்த வஸ்திரம், நூல் வஸ்திரம், இதை தரித்தவர் யார் என்றால் யோசேப்பு தான் முதலாவது வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். சரி, அடுத்து ஒரு 2 விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன் இன்னைக்கு. அடுத்து என்னவென்றால், நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்கள். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வஸ்திரங்கள். ஆசாரியனுக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட வேண்டும். யாருக்குங்க? ஆசாரியனுக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தாச்சு. ஸ்தோத்திரம். இப்போ அந்த ட்ரெஸ், ஆசாரியன் போடுற ட்ரெஸ் எதுல தயார் பண்ண வேண்டும் என்றால் சணல் நூல்ல தான் செய்யணும். கடவுளுடைய பிரமாணம். ஆசாரியன் உபயோகப்படும் ட்ரெஸ் எதுல தயார் பண்ணுமா? சணல் நூல்ல தான் செய்யணும். ஸ்தோத்திரம். நாம் தான் ஆசாரியர்கள். நம்ம யாருங்க? நாம் தான் யாருங்க? ஆசாரியர். ஆசாரியர்கள் என்றால் என்ன? ஆசாரியர்கள் என்றால் என்ன? கவனிங்க. ஆசாரியர்கள் என்றால் என்ன என்றால், கடவுளுக்கிட்ட நெருங்கி கடவுளுக்கிட்ட பலி செலுத்துறவர்கள் தான் ஆசாரியர்கள். ஒரு காலத்துல கடவுளிடத்துல என்ன பண்ணுவாங்க? அவங்க கடவுளிடத்தில் நெருங்கி இருப்பவர்கள், கடவுளிடத்துல பலி செலுத்துகிறவர்கள். இவர்கள் தான் யாருங்க? ஆசாரியர்கள். ஸ்தோத்திரம். அப்போ ஆசாரியன் கடவுள்கிட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகணும். எப்போ போகணுமா சொல்லுங்க? கடவுள்கிட்ட போய் கடவுள் என்ன சொல்றான்னு கேட்கறதுக்கு போனா எப்போ போனா? அப்போ அவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போனோம். நடுவில் போனா செத்துருவான். அப்படி இருந்தது அப்போ பிரமாணம். எப்போது? மோசே காலத்தில். ஸ்தோத்திரம். வசனம் படிங்க, அதை நான் சொல்றேன் பாருங்க. லேவியராகமம் 16 அதிகாரம் 34 வசனம். லேவியராகமம் 16 அதிகாரம் 34 வசனம். லேவியராகமம் 16 அதிகாரம். வருஷத்திற்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவன் சர்ச்சு உள்ள போனோம். அப்ப சர்ச்சு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், அது பேரு. வெளியே பலி செலுத்தணும். ஆடு மாடு கொண்டு வருவாங்க கடவுளுக்கு. அவங்க என்ன செய்யணும்? பலி செலுத்திட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள போகணும். நடுவில் போனா என்ன ஆயிடுவான்? அவன் செத்துருவான். போகக்கூடாது கடவுள்கிட்ட. ஸ்தோத்திரம். அப்படி இருந்த ஆசாரியர்கள் யார் அவர்கள்? அந்த ஆசாரியர்களை நம்ம கடவுள் ஆசாரியர்லாம் மாற்றிட்டார்.
வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது, கடவுள் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றிவிட்டார். படிங்க. ஆமென். தேவனுக்கு முன்பாய் எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கினார். யார? நம்மளதான். ஸ்தோத்திரம். இயேசு காலத்துக்கு முன்னாடி மோசே காலத்துல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கடவுள்கிட்ட போனோம். ஆனால் இயேசு வந்த பிற்பாடு எப்ப வேணா கடவுள்கிட்ட வந்துடலாம். ஆமென். சர்ச்சுக்கு எப்போ வேணா திறந்தே இருக்குது. சர்ச்சு எப்போ வேணாவா. இயேசு மாத்திட்டார் அப்படியே. ஸ்தோத்திரம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் ரொம்ப கேப் இருந்துச்சு, நெருங்க முடியாத ஒரு காலம் மோசேயின் காலம். ஆனால் இயேசு வந்த பிற்பாடு கடவுளும் மனிதனும் நெருங்கி சேர்ந்திருக்கும் காலம் தான் இந்த காலம். அன்னைக்கு இருந்த ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சர்ச்சு உள்ள போனோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆசாரியர்கள் எப்ப வேணா தேவ சமூகத்துக்கு வரலாம், எப்ப வேணாலும் சர்ச்சுக்கு வரலாம். அல்லேலூயா. நாம் தான் அந்த ஆசாரியர்கள். நம்ம யாருங்க? நம்ம பேர் என்ன சொல்லுங்க? ஆசாரியர்கள். இங்கிலீஷ்ல பிரீஸ்ட், தெலுங்குல யாஜக்குலு. ஸ்தோத்திரம். அவர்கள் தான் கடவுளுடைய ஊழியம் பண்ணணும். அவங்க தான் கடவுள்கிட்ட போகணும். அவங்க தான் கடவுள்கிட்ட பேசணும். அவங்க தான் கடவுள்கிட்ட அவர் சொல்றதை கேட்கணும். ஸ்தோத்திரம். அவங்க தான் சர்ச் உள்ள எல்லாம் வேலை பண்ணணும். அவர்கள் தான் ஆசாரியர்கள். இப்படி கடவுள்கிட்ட நெருங்கி வர அந்த ஆசாரியர்களுக்கு செப்பரேட் ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் தான் அவங்க போடணும் என்று கடவுள் அந்த நாட்களில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். அன்னைக்கு அவர்கள் ஆசாரியர்களை ஊழியம் பண்ண மேல ட்ரெஸ் போட்டாங்க. இன்றைக்கு அவைகளெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள். ஆமென். இன்றைக்கு நம்ம தான் அந்த ஆசாரியர்கள். அவங்க போடுற ட்ரெஸ் தான் நம்முடைய ஆவிக்குரிய ட்ரெஸ். எப்படி அன்றைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க கடவுளுக்கு முன்னாடி நின்றார்களோ, அதே போல அந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை நாம் இன்றைக்கு போட்டாதான் பரலோகத்தில் அவர்கிட்ட போய் நிற்க முடியும். நம்ம அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திரத்தை இழந்து போக கூடாது. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப என்ன சொல்றாருன்னா, கடவுள் சணல் நூல்ல தான் அந்த ட்ரெஸ்ஸை தைக்கணும். போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எதில் தைக்கணுமா? சணல் நூல்ல தான் அந்த ட்ரெஸ்ஸை தைக்க வேண்டும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்கம்மா. பொழியாதிடுவாயாக. சணல் கம்பளி நூல்ல சணல் நூல்ல வந்து எதுக்கு கம்பளி நூல் வந்து சேரக்கூடாது. சணல் நூல்ல தான் நீ துணி தைக்கணும். சணல் நூல்ல தான் நீ ட்ரெஸ் தைச்சு போடணும். அதுல வேற நூல் என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. ஏன் அப்புறம் சொல்றேன். ஸ்தோத்திரம். இப்ப சணல் நூல்ல தான் அந்த வஸ்திரம் செய்யப்பட வேண்டும். ராகாப் அந்த ரெண்டு பேரையும் சத்திய கிருபையும் சத்தியத்தை எங்க கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாள்? சணல். இப்ப நம்மை கடவுள் எங்க ஒளிச்சு பாதுகாக்கிறாரு? நமக்கு பாதுகாப்பான இடம் எது? சணல். சபை முடிஞ்சிச்சு, நேத்தோட முடிஞ்ச சபை. மறுபடியும் சபை கிட்ட போகாதீங்க. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு சணல் வஸ்திரம். அதான் சப்ஜெக்ட் டீப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கேட்ச் பண்ண முடியாது உங்களுக்கு. அப்ப இன்னைக்கு என்னங்க அடுத்த இடம்? சணல். சணல் நூல் எதை காட்டுது? சணல் நூல் என்ன அர்த்தம்? சணல் நூல் என்னங்க அர்த்தம் சொல்லுங்க. போச்சுரா சாமி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சணல் நூல் என்னங்க காட்டுது? வஸ்திரம். என்ன வஸ்திரம்? ஆவிக்குரிய வஸ்திரம். ஆவிக்குரிய வஸ்திரம். பாருங்க, அடுத்து இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க. அந்த ஆசாரியன் ஆட்டு மயிரின் வஸ்திரத்தை தரிக்க கூடாது. ஆட்டு மயிரின் வஸ்திரத்தை தரிக்க கூடாது. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க பாப்போம்.
ஆ, சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்களாக. ஆ, அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் ஆ, உள்ளேயும் ஆ, ஆராதனை செய்கையில் ஆ. ஆட்டுமயிர் உடுப்பை தரிக்கலாகாது. எந்த ட்ரெஸ் போடக்கூடாதான்? இப்போ நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ஸு? இது ஆட்டு மயிரினால் தயாரிப்பட்ட நூல் தான் நம்ம போடுறது இப்போ. ஆனால் அந்த நாட்டில் கடவுள் சொல்லிட்டார், ஆசாரியன் ஆட்டு மயிரினால் செய்த உடையை அவன் தரிக்க போடக்கூடாது. ஸ்தோத்திரம். சணல் நூலோடு கூட வேற நூல் சேரக்கூடாது. ஆட்டு மயிரினால் செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. இதெல்லாம் கடவுள் அவனுக்கு, ஆசாரியனுக்கு பிரமாணம் சொல்லி கொடுத்தாரு. இப்படிப்பட்ட நூல்ல இப்படிப்பட்ட ட்ரெஸ் தான் போடணும், அப்படி போட்டு தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டார். யாருக்கு? ஆசாரியர்களுக்கு. ஆசாரியெல்லாம் யாரு? கடவுள்கிட்ட வருகிறவர்களுக்கு. இப்ப நம்மெல்லாம் கடவுள்கிட்ட வரோம், நம்மளாம் ஆசாரியர்கள். ஸ்தோத்திரம். நாம் தரிக்க வேண்டிய வஸ்திரம் மிக முக்கியம். சரி, ஏன் அப்படி சொல்றாரு? சணல் நூல் கூட வேற நூல் சேரக்கூடாது. அப்புறம் ஆட்டு மயிரினால ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ் சேர்ந்து அதை போடக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாரு? என்ன காரணம் என்றால் வேர்வை வரக்கூடாது. என்ன வரக்கூடாதா? வேர்வை. ஸ்தோத்திரம். இந்த சணல் நூல்னா நம்ம பார்க்குற இந்த சணல் நூல் வேற. அந்த சணல் நூல் என்பது வேர்வை வராமல் தன் உடம்பை காத்துக்கொள்ளுமா, அப்படிதான் இருக்கணுமா. கடவுள்கிட்ட ஒருத்தன் வரானா அவன் வந்து வேர்வையோடு வந்து ஊழியம் வேலை செய்யக்கூடாது. வேர்வையோடு வருவான் என்றால் அவன் கடவுளை தீட்டுப்படுத்துறவன் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். எந்த வசனம் இது? எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முடிச்சிட, மீதி நாளைக்கு பார்ப்போம். எசேக்கியேல் வேர்வை உண்டாக்கக்கூடிய ட்ரெஸ் அவங்க போடக்கூடாது. ஸ்தோத்திரம். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, சணல் நூலை தைத்து போடுங்கள். நீங்க வேர்வை உண்டாகக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க கம்ஃபர்டா இருக்கணும். ஊழியம் பண்றவங்க கம்ஃபர்டா இருக்கணும். கடவுள்கிட்ட என்கிட்ட வர ஆசாரியர்கள் கம்ஃபர்டா இருக்கணும். நல்ல அனுகூலமா சௌகரியமா இருந்து என்னுடைய வேலைலாம் செய்யணும் என்பதற்காக அந்த நூலை கடவுள் ரெஃபர் பண்றார். ஸ்பெஷலா சணல் நூலை ஏன் சொல்றாருன்னு சொல்றேன் இப்ப நான். ஸ்தோத்திரம். பாஸ்டர், இதெல்லாம் பைபிள் இருக்குதா? ஆமா, நம்ம போட வேண்டிய ட்ரெஸ் என்னன்னு கூட இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சணல் நூல், அதனால வஸ்திரங்களை செய்து ஆசாரியன் தரிக்க வேண்டும். ராகாப் சணல் தட்டையில கொண்டு போய் ஒளித்து வைத்தது அர்த்தம் என்னவென்றால், அந்த சணல் நூல் வஸ்திரம் நம்மை காப்பாற்ற வேண்டும். அந்த சணல் நூல் வஸ்திரம் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். அதுதான் அந்த அனுபவத்தை காட்டுகிறது. ஸ்தோத்திரம். நாளைக்கு அந்த சணல் நூல் வஸ்திரம் ஒரு 5 வஸ்திரங்கள் நாளைக்கு நான் அதை சொல்றேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Stotram. Praise the Lord. 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 Hallelujah. Stotram ஆண்டவரே துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. 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 ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்